Welcome to Mathsmmkmr channel. In the video 10th Maths chapter 3 algebra exercise 3.12 fifth sum என்னன்னு பார்க்கலாம். A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு circular ground இருக்கு. இதோடைய diameter இதில இருந்து இது வரைக்கும் இந்த diameter வந்து நமக்கு 20 meters ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க pole has to be erected at a point on the boundary. boundaryனா இந்த சர்க்கிளில் இருக்க சுற்றி வரக்கூடியது பவுண்டரி. இந்த இடத்துல வந்து போல்ஸ் வந்து எரெக்ட் பண்ணணும். போல் அப்படின்றது ஒரு கம்பம் மாதிரி. அந்த கம்பத்துலேருந்து கேட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன் சச் ஏ வே த டிஃபரன்ஸ் ஆஃப் இஸ் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டூ டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸட் கேட்ஸ். ஸோ இந்த இடத்துல பின்ற ஒரு கேட்டுக்கும் இந்த இடத்துல கியூன்ற ஒரு கேட்டுக்கும் போல் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல கேட் வந்து டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட்டில் ஃபிக்ஸட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த கேட்டுக்கு வந்து பி அண்ட் கியூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த பவுண்டரியில். அண்ட் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டிஃபரன்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டூ டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸட் கேட்ஸ் பி அண்ட் கியூ. இந்த ரெண்டு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கேட்டோடைய லென்த்தை வந்து மைனஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு 4 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட், இப்போ இந்த கேட் இங்கே மீட் ஆகும், இந்த சின்ன கேட் இங்கே மீட் ஆகும். இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ இந்த கேட்டோட லென்த்லேருந்து இந்த கேட்டோட லென்த்தை மைனஸ் பண்ணோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரணும். 4 வர மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இஸ் இட் பாசிபிள் டு டூ ஸோ? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் எஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்சஸ் ஆஃப் த கேட்டு, இங்கேருந்து இந்த கேட் எவ்வளோ தூரம் இருக்கும், இங்கேருந்து இந்த எவ்வளோ தூரத்தில் இந்த கேட்டை இந்த போல்ஸ்லேருந்து எரெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பிஎக்ஸையும் கியூஎக்ஸையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொஷின் நல்லா புரிஞ்சிச்சிங்களா? பவுண்டரின்றது இங்கே இந்த இடத்துல ஒரு போல், இந்த இடத்துல ஒரு போல். கேட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சைடு கேட்டு வந்து எதில் நிற்குமோ அந்த போல். இப்போ இந்த ரெண்டு கேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு கேட்டோடைய லென்த்து வந்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். அந்த ரெண்டு கேட்டோடைய லென்த்தை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4 மீட்டர்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அதை செக் பண்ணணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிறது பிக்யூன்றது டயாமீட்டர். ஸோ அந்த பிக்யூவை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர்ஸ். அண்ட் இந்த கேட்டோட லென்த்துலேருந்து இந்த கேட்டோட லென்த்தை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த டிஃபரன்ஸை வந்து 4 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூஎக்ஸ் உடைய வேல்யூ வந்து 4 மீட்டர்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? வி நீட் டு ஃபைண்ட் பிஎக்ஸ்ன்றது எவ்வளோ, QX என்றது எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4ன்ற ஆன்சர் கிடைக்கணும். PXும் QXும் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் PX ப்ளஸ் QXன்னு வேணும். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ இதிலேருந்து அதை கொண்டு வர முடியுமா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PX மைனஸ் QX இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இதை ஏன் ஸ்கொயர் பண்ணி நம்ம கொண்டு வரோன்றதை ஆன்சர் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பிஎக்ஸ் மைனஸ் கியூஎக்ஸ்க்கு இந்த ஸ்கொயர் அண்ட் இந்த 4ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பிஎக்ஸ் மைனஸ் கியூஎக்ஸ் அப்படின்றத நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னா நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஏக்கு பதிலாக பிஎக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக கியூஎக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றது பிஎக்ஸ் அண்ட் பின்றது கியூஎக்ஸ் ப்ளஸ்ஸு பின்றது கியூஎக்ஸ், அதை ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கன்சிடரேஷன், இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இது வந்து பை பித்தாகரஸ் தியரமில் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் நம்ம இந்த ஸ்கொயர்னு எடுக்கலாங்களா? அந்த கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. அதாவது ஆங்கிள் எக்ஸ் அப்படின்றது 90 டிகிரி. அப்படி இல்லைன்னா பிஎக்ஸ்கியூ அப்படின்றது நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கிறதுனால ஹைபாட்டன்யூஸ் இது தான் கிரேட்டர் சைடு. அண்ட் இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு கிடைக்கும். அந்த கண்டிஷனை இங்கே எழுதிக்கலாம். அதாவது பிஎக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் கியூஎக்ஸை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் ஹைபாட்டன்யூஸ் சைட் பிக்யூ. இதுதானுங்க நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்டன்யூஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் பிக்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது அதோடைய ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த மற்ற ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர். நவ் இந்த பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம்.
plus qx square minus 2 into px into qx equal to 16. Now px square plus qx square, px square plus qx square க்கு pq square நம்ம substitute பண்ணுங்க. pq square minus of 2 into px into qx equal to 16. pq square உடைய வேல்யூ என்ன? இங்கே pqன்றது நமக்கு 20 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 20 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 ஸ்கொயர் 2 into px into qx is equal to 16. இந்த 2 px qx இருக்குங்களா, இதில் இந்த px and qx மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க, ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இந்த 16 இந்த சைடு கொண்டு வரலாம், இது மொத்தமாக அந்த சைடு கொண்டு போயிடலாம். 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400, இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 16 ஈக்குவல் டு இந்த 2 into px qx தான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ இந்த 2 இங்கே கீழே கொண்டு வரணும். ஸோ px மட்டும் இன்ட்டு qx மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். px இன்ட்டு qx ஓட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும்னா 400ல் 16 மைனஸ் பண்ணோன்னா 384 டிவைடட் பை இந்த 2 கீழே வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 டைம்ஸ் 9 டைம்ஸ் 2 டைம்ஸ் 192 கிடச்சிருக்கு. px இன்ட்டு qx உடைய வேல்யூ நமக்கு 192ன்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நவ் px மைனஸ் qx இருக்குது. இப்போ px ப்ளஸ் qxன்னு எழுதிக்கிறோம். pxையும் qxையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னா px ஸ்கொயர் ப்ளஸ் qx ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 into pqxன்னு வரும். அந்த pqxக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். px ஸ்கொயர் ப்ளஸ் qx ஸ்கொயர்லேருந்து px ப்ளஸ் qx மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு வேல்யூவை ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏவை ஸ்கொயர் பண்ணணும், பிஏ ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் 2ab போடணும். px ஸ்கொயர் ப்ளஸ் qx ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 into px into qx. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தெரியும்னு பாருங்கள், அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். px ஸ்கொயர் ப்ளஸ் qx ஸ்கொயர் ப்ளஸ் 2 into pxக்கும் qxக்கும் 192 வேல்யூ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால போட்டாச்சு. px ஸ்கொயர் ப்ளஸ் qx ஸ்கொயர் ஆஸ் பர் பித்தாகரஸ் தியரம். இங்கே px ஸ்கொயரும் qx ஸ்கொயரும் என்ன, pq ஸ்கொயர்னு எழுதலாம். இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பிகாஸ் ஆஃபில் போட்டுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. px ப்ளஸ் qx ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர்னும் போது அதை ஓவராலாக ஒரு pq ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 2 9s are 18, ரிமைனிங் 1, 2 1s are 2, ப்ளஸ் 1 is 384. இப்போ நமக்கு pq ஸ்கொயர் ப்ளஸ் 384 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு pq ஸ்கொயர்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், 20 pqவோட வேல்யூ தெரியும். இந்த 20 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃபில் pqவோட வேல்யூ 20 நமக்கு ஆல்ரெடி தெரியுன்றதை டினோட் பண்ணிவிடுங்க. pqவுக்கு 20 கொடுத்தாச்சு, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 384. இங்கே 400 ப்ளஸ் ஒரு 384 ஆட் பண்ணோன்னா 784. இப்போ px ப்ளஸ் qx ஸ்கொயரோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன வேணும், px ப்ளஸ் qx மட்டும் இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். எனக்கு இப்போ px ப்ளஸ் qx மட்டும் நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது இட் வில் பிகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784. 784க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 3 2s are 6, ரிமைனிங் 1, 9 2s are 18, 2 2s are 4, இங்கே 1 2 is 2, 9 2s are 18, 6 2s are 12. அண்ட் 2ஆல் பண்ணும்போது 9 2s are 18, 8 2s are 16, again 2, 4 2s are 8, 9 2s are 18, 7 into 7. ரெண்டு 7க்கு ஒரு 7, இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2, இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2. மல்டிப்ளை பண்ணோன்னா 7 into 4 28. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு 28. அதாவது pxையும் ப்ளஸ் qx is equal to 28. நவ் இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணுங்கள், இது ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது qx கேன்சல் ஆகிட்டு pxோட வேல்யூ கிடைக்கும். pxோடைய வேல்யூ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி px என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நவ் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ன்றது என்ன, இங்கே px மைனஸ் qx ஈக்குவல் டு 4 மீட்டர்ஸ். இது px ப்ளஸ் qx ஈக்குவல் டு 28. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுறோம். qxம் qxம் கேன்சல் ஆகிட்டு 2px இஸ் ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும்.
pxன்றது இந்த 2 இங்கே டிவைட் ஆகும்போது 32 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 16 கிடைக்குது. px உடைய வேல்யூ 16. ஸோ சப்ஸ்டிடியூட் px is equal to 16 in equation 1. ஈக்குவேஷன் 1லையோ இல்லை ஈக்குவேஷன் 2லையோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். pxக்கு நீங்கள் 16 நீங்கள் கொடுக்கும்போது 16 மைனஸ் qx is equal to 4 மீட்டர்ஸ்னு வரும். மைனஸ் ஆஃப் qx மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 4 மைனஸ் இந்த 16 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் ஆஃப் qx உடைய வேல்யூ மைனஸ் 12. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு qx ஓட வேல்யூ 12 கிடைக்குது. அண்ட் இவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் எஸ்ஸாக இருந்தால் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட் ஷுட் பி போல் எரெக்டட். ஸோ அப்போ போல் வந்து ரெண்டு இடத்துல எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஆன்சர் ஓகேவாக இருந்ததுன்னா 16லேருந்து 12 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த 4ன்றது கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இட் இஸ் பாசிபிள் டு டூ ஸோ அண்டுன்னு போட்டுட்டு அண்ட் இங்கே px அப்படின்றது இந்த இடத்துல இருந்து 16 மீட்டர்ஸ்க்கும் இந்த இடத்துல இருந்து 16 மீட்டர்ஸ்க்கு q போலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபைனல் ஆன்சராக எழுதணும். தேங்க்யூ.